காகிதப்பை. இந்த மாதிரி காகிதங்களை வச்சு பைகள் உருவாக்க உங்களுக்கு ஆசையாக இருக்கா? வாங்க உருவாக்கிடலாம். இந்த பைகளில் தின்பண்டங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் குப்பைகளை போடுறதுக்கும் நாம் பயன்படுத்திக்கலாம். காகித பைகளை உருவாக்கி பயன்படுத்துறதுனால நெகிழி பைகளோட பயன்பாடு நம்ம குறைக்கலாம். இதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு செய்தித்தாள் போதும், கொஞ்சம் செலோ டேப். முதல்ல செய்தித்தாளை A4 அளவில் பேப்பராக வெட்டி எடுத்துக்கலாம். முதல்ல A4 பேப்பரை எடுத்து நீளவாக்கில் இடது மற்றும் வலது பக்கங்களை உள்பக்கமாக மடக்கி இரண்டும் சமமாக நடுப்பக்கம் சேர்றது மாதிரி மடக்கணும். அதை செலோ டேப் வச்சு ஒட்டிடலாம். இது ஒரு உருளை வடிவத்தில் இரண்டு பக்கமும் திறந்து காணப்படும். பிறகு நீளவாக்கில் இடது மற்றும் வலது பக்கங்களை உள்பக்கமாக 2 சென்டிமீட்டர் மடக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே பின்பக்கமாக திருப்பி அதே மாதிரி எதிர்பக்கமாக மடக்கலாம். அப்போ தான் காகிதம் சரியாக மடங்கும். இப்போ நமக்கு ஒரு செவ்வக வடிவத்தில் பெட்டி மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சிருச்சு. இதன் ஓரங்களை நடுப்பகுதியில் உட்புறமாக மடக்கணும். நீளவாக்கில் இருக்கிற அமைப்பை பெரிய பையும் சிறிய பையும் வர்ற மாதிரி நடுவில் மடக்கி தின்பண்டம் பெரிய பையிலையும் கழிவுகளை சிறிய பையிலையும் இருக்கிற மாதிரி வச்சு பயன்படுத்தலாம். கடைகளில் பிளாஸ்டிக் பைகளில் தர்றப்போ நீங்கள் உங்கள் காகித பையை காட்டுங்க. நம்ம சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நாம் பண்ணுற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்கிறது மூலமாக எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்மோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கலாம்.